தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அக்னி சார், என்ன சார், தாவேக்கா கூட விசிகா சேர்ந்ததுனால விமர்சனங்கள் கடுமையாக வைக்கிறாங்க திமுக நிர்வாகிகள். ஆனால் தலைவர் ரொம்ப பாலிஷ்டாக சொல்கிறாரு, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு, வாழ்த்தணும், வரவேற்கணும் அப்படின்னு. தலைவர்கள் அப்படி பாலிஷாக பேசித்தானே இந்த நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. வேற எப்படி பேச முடியும்? ஒரு குளத்தில் நீரே இல்லை, நீரே இல்லாத குளத்தில் மீன்களும் இல்லை, மீனே இல்லாத இடத்தில் பறவைகள் வருமா? யாரை குளம்னு சொல்கிறீங்க, நீருன்னு சொல்கிறீங்க, எந்த கட்சியை சொல்கிறீங்க சார்? அதில் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு விளக்கமெல்லாம் வேணாம். ஏன்னா நம்ம எத்தனை சின்னங்கள் இருந்தாலும் நம்ம யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்கள தானே போகிறோம். நாம் தமிழர் கட்சி இவ்வளவு சித்தாந்தத்தை சொல்லுது, திராவிட கட்சிகள் 60 ஆண்டுகள் வளர்ச்சியை சொல்லுது. ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் வேணாங்க, சீச்சி இந்த பழம் புளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரைப்படமும் அரசியலும் ஒன்று அப்படின்றத நம்ம இன்னைக்கு நிரூபித்து காட்டியிருக்கோம்ல. ஆகையினால தலைவர்கள் பேசுவதையெல்லாம் நீங்க இது பண்ணி எடுத்துக்கிற வேணாம். ஆகையினால இங்க ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களோடு அரசியல் கட்சிகள் கூட்டு சேர்வதை அது நவீன நாகரிக அரசியல் அப்படின்னு நான் பார்க்கிறேன். இப்போ ஏன் திருமாவளவனை இவ்வளவு விமர்சிக்கிறாங்க? அல்ல, அவரை யாரும் விமர்சிக்க தேவையில்லை. ஏன் விமர்சிக்கணும்? தேர்தலுக்கு முன்னாடி போயிருந்தா விமர்சிக்காம இருந்திருக்கலாம். ஆனால் தேர்தலுக்கு பின்னாடி போனதுனால நீங்கள் விமர்சிக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? 234 தொகுதிக்கும் செல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கே வந்து விட்டதற்கு பிறகு நீங்க அண்ணன் திருமாவளவன் அவர்களை விமர்சிப்பதில் எந்த விதமான இதுவும் கிடையாதுன்னு 234 தொகுதிக்கும் போகணும் இல்லை, அவங்க கட்சி நிர்வாகிகள் வேலை பார்த்துருக்காங்கல்ல, அது போதாது? ஐயோ, 234 தொகுதிக்கும் போகணுன்ற அவசியமே இல்லை. அதுதானே அரசியல். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாடு முழுக்க எடுத்துட்டீங்கன்னா 12,000 கிராமங்கள் இருக்குது. ஆனால் 34,000 வாட்ஸ்அப் குழுக்களை வச்சு அப்போ உள்ளூர இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்கும் சென்று போய் சேரக்கூடிய அந்த வளர்ச்சியை இன்னைக்கு சமூக வலைதளம் பெற்றிருக்குது. ஆமா, ஆகையினால இன்னைக்கு இன்னைக்கு நடந்திருக்குல்ல, என்ன பொன்னேரியில் இரட்டை கொலை, சூலூர்ல கோயம்புத்தூர்ல சூலூர்ல 10 வயது சிறுமி சாக்லேட் தருகிறேன் என்று இதை சொல்லித்தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. ஆனால் அதே காவல்துறை தானே 10 நாள் ஆட்சியில் திருச்சியில சீதாலட்சுமி என்கிற ஒரு நர்சிங் மாணவி இறந்திருக்கிறார். ஒட்டுமொத்த நர்சிங் படிக்கக்கூடிய அந்த பெண்களும் மருத்துவர்களும் இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அமைச்சர் போய் பார்த்தாரா? போக வேண்டாம். ஏன் போறீங்க? பிரச்சனையாகவே இருக்கட்டும். அமைச்சர் போயிட்டு வந்திருக்காரு. ஆகையினால ரைட், போயிட்டு என்ன பத்திரிகையாளர்ல என்ன கருத்து சொன்னாரு சொல்லுங்க சார். விசாரணை நடக்கும், கைது செய்யப்படுவார்கள். இல்ல முறையான விசாரணை நடக்கும், அது ஊர்ஜிதமாச்சுன்னா தண்டிக்கப்படுவாங்க. ஆமா, ரைட், கரெக்டா. இத தானங்க முந்தின ஆட்சியிலே நடந்துச்சு. இல்ல, அது மட்டும் தான் நடந்துச்சா? முந்தின ஆட்சியில அது மட்டும் தான் நடந்துச்சா? இல்ல முந்தின ஆட்சியில ஓட்டு போட்டாங்களா? ஆகையினால சார் ஒரு ஆட்சி வந்ததற்கு பிறகு இப்போ திருமாவளவன் இதுக்கெல்ல ஏன் சார் விமர்சனம் செய்யறாங்க? திருமாவளவன் அவர்களை ஏன் விமர்சனம் செய்யறாங்கன்னு கேட்கிறேன். இல்ல, ஏன் விமர்சனம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா 8 சீட்டு கொடுத்தாங்க. எதுல? திமுகல. சரி, 2021ல 6 சீட்டு கொடுத்தாங்க. அதுல 4 சட்டமன்ற உறுப்பினர். சரி, 8 சீட்டு கொடுத்தாங்க. அதுல 2 சட்டமன்ற உறுப்பினர். அதுல ஒருவர் தான் விசிக கட்சியினுடைய அண்ணன் வன்னியரசு அவர்கள் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறார். ஐயா ஜோதிமணி அவர்கள் எல்இபி. நீங்க 4 எம்எல்ஏக்கள் வரும்போது கூட ஒரு அமைச்சர் கொடுக்கல. விஜய் 2 எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க, ஒரு அமைச்சர் கொடுக்குறாங்க. அப்போ அதை பாராட்ட வேண்டிய இடத்துல தானே இருக்கணும். நீங்க பிரியாணிக்கு மோர் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி நீங்க சில நேரம் மக்களை குழப்பி விட்டுறோம். அங்க 4 எம்எல்ஏ வந்தப்போ பெரும்பான்மை ஆட்சி நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு பெரும்பான்மைனா கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுக்க கூடாதா? பங்கு கொடுக்கணும்ன்றது எது சொல்லுது சொல்லுங்க? பிறகு பெரும்பான்மை ஜனநாயகம் சொல்லலையா சார்? என்ன சார் ஜனநாயகம்? இந்த நாட்டில் ஜனநாயகப்படியா சார் நடந்துச்சு? தேர்தலுக்கு முன்னாடி போனவங்களுக்கு தானே சார் நீங்க அமைச்சரவை கொடுக்கணும். அப்ப தேர்தலில் பெரும்பான்மை 120 தாவேக்கா 120 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தால் விசிகா போகுமா?
தேவைப்படுமா? அமைச்சர் கொடுப்பாங்களா? ஆகவே யாருக்கு பெரும்பான்மை இல்லையோ அவங்க வந்து அவர்களுக்கு ஆதரவாக விசிக இன்னைக்கு தாவேகோவோட கூட்டணி சேர்ந்திருப்பதில் தவறில்லை என்றுதான் பார்க்கிறேன். ஏன்னா அந்த கட்சியும் ஒத்துக்கிருச்சு. ஏன் திமுக அதை விமர்சனம் செய்யறாங்க? சரி, விமர்சிக்க வேண்டாம் தானே முன்னாள் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. விமர்சித்தவர்கள் மேல எந்த நடவடிக்கை எடுக்கலையே? கடுமையான விமர்சனம் வச்சிருக்காங்களே. யார் மேல சார்? விமர்சித்தவர்கள் மேல எந்த நடவடிக்கை எடுக்கலையே சார். நீங்க தமிழ்நாட்டில் அரசாங்கத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கலோ அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த அரசியல் கட்சிகள்லாம் இதுவரைக்கும் தன் தத்துவத்தையும் நேரத்தையும் காலத்தையும் செலவழிச்சவங்கெல்லாம் சும்மா போர்வையை பத்தி வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகையினால இந்த அரசியலை வந்து நீ வந்து அரசாங்கத்தை எப்படி நடைபெறாங்க அதை பாரு கேளுங்க சார். அரசியல் கட்சிகள் 60 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் காங்கிரஸ் இருந்துச்சு, அதை பத்தி நம்ம பேசலாமா? ஒரு ஆட்சியை கடுமையா ஒரு எதிர்கட்சியா இருக்கக்கூடியவங்க ஆட்சியை விமர்சிக்கலாம். ஆனா ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிறது இருக்குல்ல, அதையே நம்ம என்டர்டெயின் பண்ண முடியாதுல்ல சார். சார், ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை விமர்சிக்கலை, ஆனா காங்கிரஸ் மாதிரியே நீங்களும் சொல்லிட்டு போயிட்டு அங்க நடந்திருந்தா பரவாயில்ல சார். காங்கிரஸ் மாதிரியே நீங்களும் சொல்லாம தானே போனீங்க. கூட்டணியில் இருப்போம், சரி இருங்க, ஆட்சி துவங்கிருச்சு, இனி அடுத்து மந்திரி சபையில் இருப்போம், சரி நாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் சொல்லிட்டு போயிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு சொல்ல வரேன். அப்போ அமைச்சரவையில் பங்கேற்றதற்கு பிறகு நாங்கள் திமுக இல்லைங்க, சரி 10 ஆண்டு காலம் அங்கே பயணித்தீர்களே, எப்படி இந்த கேள்வி இந்த நெருக்கடிகள்லாம் அவங்களுக்கு இல்லையா? இருந்தது. தமிழ்நாட்டில் ஒரு கட்சியின் மீது அல்லது ஒரு சிலர் மீது வெறுப்புகளை மொத்தமாக அள்ளி கொட்டுவதற்கு இந்த தாவேகா ஒரு கருவியாக பயன்பட்டிருக்குது, அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஆகவே போக போக இந்த அரசினுடைய செயல்பாடுகளை வைத்துத்தான் மக்கள் தீர்மானிப்பார்கள் அப்படின்ற பார்வையும் இருக்கு. திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு, காலத்தின் கட்டாயத்தால தான் கூட்டணி கட்சிக்கு நாங்கள் போயிருக்கோம் அப்படின்னு. அவர் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகு விமர்சிக்க கூடாதுல்ல? காலத்தின் கட்டாயம் யாருக்கு? தாவேகாவுக்கா விசிகாவுக்கா? விசிகாவுக்கு. அப்ப தாவேகாவுக்கு காலத்தின் கட்டாயம் இல்லை, சரியா? தாவேகாவுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன்? வேற கட்சிகள் இல்லையா? வேற என்ன ஆப்ஷன்? அப்ப வேற கட்சிகள்லாம் வந்து வச்சுதான் தாவேகா ஆளுநர்கிட்ட போய் கொடுத்துட்டு பதவி ஏத்தாங்களா? அன்னைக்கு விசிகா தேவைப்பட்டுச்சுல, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தேவைப்பட்டுச்சுல, IUML தேவைப்பட்டுச்சுல, ஒரே ஒரு எம்எல்ஏ மன்னார்குடி அமமுக காமராஜ் தேவைப்பட்ட. விஜய் விரும்பி இருக்கலாம் நீங்க அமைச்சரவையில் சேரணும், தாவேகாவுடைய துவக்க காலத்திலேயே ஆட்சியில் பகிர்வு அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு நீங்க கண்டிப்பா எங்களுடைய அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்கணும் அப்படின்னு அவர் வற்புறுத்தி இருக்கலாமே. வற்புறுத்தினார் அப்படிங்கிறத விசிகாவினுடைய தலைவர் சொன்னாரா எங்களை வற்புறுத்தினார்னு சொல்லி? என்ன சார் அரசியல் பேசுகிறோம், ஆனால் வெளிப்படையாக எதுவும் பேசவே மாட்டேங்கிறோம். அதுதான் தமிழ்நாட்டில் பிடிச்ச. நீங்களும் தான் வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்களா? நான் என்கிட்ட என்ன கேள்வி கேட்டீங்க? வெளிப்படையாக சொல்லுங்க. கோலம் வத்தி போச்சு, கொக்கு செத்து போச்சு அப்படின்லாம் சொன்னீங்க, ஆனால் யாருன்னு சொல்லலையே. இப்போ யாருன்னு சொன்னா அமைச்சரவையில் யார் பங்கேற்றிருக்குதா? அவரை தான் சொன்னீங்களா? தண்ணி வத்தி போச்சுன்னா என்ன? தண்ணி வத்தி போச்சுன்னா என்ன? திமுக என்கிற ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின்படி இயங்குகிற ஒரு கட்சி. இத கேக்குறதுக்கு தான் அக்னீஸ்வரன் சார் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசியிருக்கேன் நானு. அது கரெக்ட். நீங்க யார சொல்லி இருக்கீங்கன்னு அரசியல் கட்சி தலைவர் கிடையாது, ஆனா அரசியல் கட்சி தலைவர் அப்படி பேசணும். நான் பேசுவதனால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, ஒரு அரசுக்கு இன்னல் தர மாட்டேன். ஆனா அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு சினிமா பாணியிலேயே ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டை ஆளுகிறது என்றால், அக்னீஸ்வரன் சார் உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க, எல்லாரும் அதை கவனிச்சுட்டு இருக்காங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறத. அதனால நீங்க ரொம்ப நுட்பமா சொல்லணும் அரசியல் என்ன நடக்குதுன்னு. சொல்றேன் சார், நீங்க கேளுங்க சார். நான் சொல்றேன், பூடகமாவே சொன்னீங்கன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் புரியாது. சில விஷயத்தை நம்ம அப்படித்தானே பண்ண முடியும். எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அரசியல்ல ஒண்ணுமே நடக்காம போயிடும். அப்போ நான் தான் முதல்ல சொன்னேன், எல்லா தொகுதிக்கும் வரவில்லை, 234 தொகுதிக்கும் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் வரவே இல்லை. எதுக்கு வரணும்? தகவல் தானே போகணும். தகவல் சரியா போச்சுதா? யாரு கேண்டிடேட்னு போச்சுதா? யாரு சின்னம்னு போச்சுதா? அவங்களுடைய அறிக்கைகள்ல என்ன இருந்துச்சுன்னு போச்சுதா? இதுதானே மக்கள்கிட்ட போய் சேரணும். கரெக்ட். அது சேர்த்தார்ல. கரெக்ட். யாரு வேட்பாளர் தெரியாது. சரி ரைட்டு.
அந்த சார் தேர்தல்ல ஓட்டு நீங்க என்ன வாக்குறுதி போட்டவங்களுக்கு கொடுத்தீங்க? ஓட்டு போட்டவங்களுக்கு சார், தெரியும் சார், சார். சார், 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 ஒன் பை ஒன்னா இப்போ சார் கேள்வி 4 கேள்வி கேட்டுறீங்க சார். நான் சொல்லிடுறேன் சார், அதுக்கப்புறம் நீங்க அடுத்த கேள்விக்கு நான் சொல்றேன். தேர்தல் வாக்குறுதி 6 சிலிண்டர் எப்பொழுது வரும்? எங்களுக்கு 2500 ரூபாய். ஏன் பெண்கள் கும்மிடிப்பூண்டியிலிருந்து களியக்காவளை வரைக்கும் எல்லா பேருந்துகளும் இலவசமாக போகலாம். முதல் கையெழுத்து போட்டிருக்கணுமா இல்லையா? அதைத்தானே பெண்கள் எதிர்பார்த்தாங்க. இன்னைக்கு ஏமாற்றத்தில் இருக்கிறாங்களே. இதை விசிகாவின் தலைவர் கேட்பாரா? கேட்காமல் இருப்பதற்குத்தான் கூட்டணி கட்சிகள் நாங்கள் அமைச்சராக்கி இருக்கிறோம். யாரும் எதுவும் பேசக்கூடாது. ஆகவே தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்தது. அதுக்கு பிறகு 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி இருந்தது. கரண்ட் போச்சா? மின்வெட்டு இருந்ததா? இல்ல. ஆனா 2010 முன்னாடி திமுக ஆட்சியில மின்வெட்டு இல்ல. அதத்தான் சொல்ல வரேன். 2010 முன்னாடி மின்வெட்டு இருந்துச்சு. அத 2011 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக மின் மிகை மாநிலமாக மாற்றி கோவாவுக்கு நம்முடைய கரண்ட் உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி செஞ்சோம். ஆனால் இன்றைக்கு தாவேக ஆட்சி வந்ததற்கு பிறகு திமுக ஆட்சியில மின்வெட்டு இருந்துச்சா இல்லையா? மின்வெட்டு வந்திருக்கு. அது எப்படி 10 நாள்ல மின்வெட்டு வருது? இல்ல, அப்போ திமுக ஆட்சியில மின்வெட்டு இல்ல. மின்வெட்டு எங்க இருந்துச்சு? இல்ல. ஓகே, சரி. மின்வெட்டு இல்ல. ஆகவே நீங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மின்வெட்டு வருது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க அதுல ஈபில மின்சார வாரியத்துல வேலைகள் செய்யற ஆட்கள் ரொம்ப குறைவுங்க. அதிமுக ஆட்சியிலும் திமுக ஆட்சியில் இப்படிதானே இருந்தது. இப்ப மட்டும் என்ன? அப்புறம் அடுத்து நிதி பற்றாக்குறை 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இப்ப இதையெல்லாம் விசிக எப்படி எதிர்கொள்ள போகிறது? அதுதான் நீங்கள் அமைச்சரவையில் பங்கேற்றது. அது கட்சிக்கு பலம். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அரசியல் கட்சியாக அது பலம் சேர்க்குமா அப்படின்னு கேட்டா அது இன்னொரு 6 மாசம் கழிச்சு தான் தெரியும்.